மூட் ஸ்விங்குக்கு போற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா மகன்களை செத்திங்கடா, நரகம் தாண்டா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பேற்பட்ட சரியான காரணத்தை சொன்னாலும் உங்கள் கோபத்தின் வெடிப்பு, இந்த பிளேர் அப் ஆகிறது, மூட் ஸ்விங்குக்கு போறது, அதனால உங்களுடைய ஆர்கன்ஸ் டைரக்டா டேமேஜ் ஆகுதுங்கய்யா. மூட் ஸ்விங்குக்கு போற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா மகன்களை செத்திங்கடா, நரகம் தாண்டா. ஐயோ சாமி, மூட் ஸ்விங்குக்கு போகாத பொண்ணு எங்க சாமி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியல, சும்மா இருப்போ. ஏன் வேலியில போற ஓனான எடுத்து மடியில விட்டுட்டு கொடையுதேன்னு கத்திட்டு இருப்பானு? நிம்மதியாயிரு. என்ன கல்யாணம் பண்ணிட்டாலேப்பா. யாரா இருந்தாலும் சைக்கலாஜிக்கலா அர்த்தாங்கினி, சைக்கலாஜிக்கலா உங்க லைஃபோட பாதி. அது மூட் ஸ்விங்குக்கு போற மூதேவியா புடிச்சிட்டீங்கன்னா போச்சு. அதே மாதிரிதான் பெண்களுக்கும். எங்க பார்த்தாலும் வாய வைக்கிற பொறுக்கி பையனா பிடிச்சிங்கன்னா போச்சு. சற்றே பொறுமையோடு கேளுங்கள். உங்களையே ஹேண்டில் பண்ணிக்க முடியாதப்போ இன்னொரு லோடையும் தலைமையில கட்டிக்கிட்டீங்கன்னா எங்க போறது? உடனே ரொம்ப புத்திசாலி மாதிரி சில பேர் கேள்வி கேட்பாங்க. சாமி, நீங்க சொல்றத கேட்டு எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்டா உலகத்துல பிரபஞ்சத்துல பாப்புலேஷன் எப்படி ஆகும்? அடுத்த தலைமுறை எப்படி உருவாகும்? என்னையா லூசுத்தனமான கேள்வி. இந்த கேள்வி கேட்கறது எப்படி நம்ம இருக்கு? உலகத்துல இருக்க எல்லாரும் புத்திசாலி ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு. அந்த மாதிரி ஆக மாட்டானுங்க முதல்லையா. அது உண்மை, அதான் அடிப்படை. ஒருவேளை ஆயிட்டாங்கன்னா அப்ப வர்ற பிரச்சனையை அப்ப ஃபேஸ் பண்ணிக்கலாம். இப்பவே டெஸ்ட் டியூப் பேபிஸ் வந்துருச்சு இல்ல. மேரேஜும் குழந்தை வளர்ப்பையும் பிரிஞ்சு போச்சு இல்ல சொசைட்டில ஆல்ரெடி. ஏன்னா அந்த கே கப்பிள்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர் கப்பிள்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணி குழந்தை வளர்க்கலாம், இல்ல ஆர்டிபிஷியலா குழந்தை பெற்றுக்க முடியும் தான் வந்துருச்சு மெத்தடாலஜி எல்லாம். ஏற்கனவே லேப் ப்ரொடியூஸ்டு சில்ட்ரன் குழந்தைங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்ப வர்ற பிரச்சனையை பத்தி இப்ப ஏன் பெருசா ஆட்டம் கட்டுறீங்க? இப்ப இருக்கிற நிஜமான பிரச்சனை பாப்புலேஷன் பிரச்சனை. பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கிற பிரச்சனை இருக்கிற சமூகத்துல உட்காந்துக்கிட்டு மனுஷர்களே பிறக்காம குழந்தையே பிறக்காம போயிட்டா என்ன ஆக போகுதுன்ற ஒரு லூசுத்தனமான கற்பனை பிரச்சனையை கொண்டு வரன்னா நீ ஒண்ணு இல்ல, உனக்கு 2 அமையட்டும் போடா, ஃபேஸ் பண்ணு.